தமிழகத்திற்காக அதிமுக எம்பிக்கள் 37 பேரும் என்ன செய்தார்கள் எனவும் அவர்களுடைய சாதனைகளை பட்டியலிட்டு பேச தயாரா எனவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் திருநாவுக்கரசரை ஆதரித்து திருச்சி உழவர் சந்தை மைதானத்தில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய ஸ்டாலின், மத்தியில் சர்வாதிகார ஆட்சியும் மாநிலத்தில் முதவாக்கரை ஆட்சியும் நடைபெற்று வருவதாக விமர்சித்தார். அதிமுக தலைமையில் அமைந்துள்ள கூட்டணி கொள்கைக்கானது இல்லை எனவும் கொள்ளைக்கானது எனவும் அவர் குறிப்பிட்டார். பிஜேபி ஆட்சிக்கு சேவகனாக, பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமையாக தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நாம் விடை கொடுக்கணும். ஆக மத்தியில் ஒரு சர்வாதிகார ஆட்சி, மாநிலத்தில் ஒரு உதவாக்கர ஆட்சி. ஆகவே இந்த இரண்டு ஆட்சிகளை அப்புறப்படுத்துவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. கடந்த முறை அதிமுகவின் சார்பில் 37 எம்பிக்கள் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு சென்று தமிழ்நாட்டுக்கு என்ன பயன் கிடைச்சிருக்கு, அதை அவர்கள் பட்டியல் போட முடியுமா? முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது காலனி வந்து விழுவதன் மூலம் மக்கள் எந்த அளவுக்கு இவர்கள் மீது கோபமாக உள்ளார்கள் என்பதையே எடுத்துக்காட்டுவதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் எடப்பாடி பழனிசாமி வாழ்க்கையே கிழிய போகிறது என தெரிவித்த அவர், மோடி இந்திய பிரதமர் அல்ல எனவும் வெளிநாட்டு வாழ் பிரதமர் எனவும் ஸ்டாலின் விமர்சித்தார். நான் பேச ஆரம்பிச்சா ஸ்டாலினின் காது ஜவ்வு கிழிஞ்சிரும், அது என் காது ஜவ்வு கிழிஞ்சிருமா? எடப்பாடி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொல்றார், மாண்புமிகு மதிப்பிற்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை கொஞ்சம் பொறுங்க, தேர்தல் ரிசல்ட் வரட்டும், தேர்தல் முடிவு வந்ததற்கு பிறகு திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் உருவானதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையே கிழிய போகுது, பார்த்துக்கிட்டு இருங்க. ஆக இப்படிப்பட்ட கேவலமான ஒரு முதலமைச்சரை மோடி அவர்கள் ஒரு கூட்டாக வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் நாங்கள் வெற்றி பெற்றுடுவோம் என்று இப்போ பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் தமிழ்நாட்டை பக்கம் இந்தியா பக்கமே திரும்பாத மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போறார். அவர் வெளிநாடு வாழ் பிரதமர், அவர் இந்தியா பிரதமர் அல்ல. இதனைத் தொடர்ந்து நாமக்கல் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளர் சின்ராஜை ஆதரித்து நாமக்கல் பொம்மக்குட்டை மேட்டில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மு.க. ஸ்டாலின் உரையாற்றினார். பிரதமர் மோடி என்ற ஜாடிக்கேற்ற மூடி போல செயல்பட்டு வரும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசை அகற்றிட வேண்டும் என அப்போது அவர் வலியுறுத்தினார். அதிமுகவிற்கு 37 எம்பிக்கள் இருந்தும் தமிழகத்திற்குரிய நிதியை பெற்றுத்தரவில்லை என குற்றஞ்சாட்டிய அவர், மத்திய அரசின் பண மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி நடவடிக்கைகளால் கோழிப்பண்ணை, லாரி தொழில், நெசவு தொழில், ஜவ்வரிசி ஆலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் விமர்சித்தார். தமிழகத்தில் நடைபெறவுள்ள 22 தொகுதி இடைத்தேர்தல்களிலும் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் எனவும் மு.க. ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்தார்.